அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்பொழுது நான் கொடுக்க போகும் பதிவு என்னவென்றால், வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும். அதாவது நவகிரகங்களிலே உன்னை உச்சிக்கு அழைத்து செல்பவன், உயரத்தில் உட்கார வைப்பவன் யார்? அங்காரகன். உன்னை உயரத்தில் உட்கார வைத்து விட்டான் என்று அகங்காரமாக ஆணவமாக இருந்தால் அவனே உன்னை மலை மீது இருந்து கீழே தள்ளிவிடுவான். ஆம், பாடம் கற்றுக் கொடுத்து விடுவான். அதற்கு ஒரு சிறு விளக்கம். அதாவது உலகறிய தெரிந்தவர் யார்? கிங் ஆஃப் பாப், அதாவது மைக்கேல் ஜாக்சன், பாப் இசை மன்னன். அவர் பெரிய இசை மன்னனாக இருந்ததும் பிறகு ஆண்டியானதும் ஏன்? அதற்கு அவருடைய ஜாதகத்தை கொடுக்கிறேன், அதை பாருங்கள். அதாவது 29/8/1958 அன்று மைக்கேல் ஜாக்சன் பாப் மன்னன் பிறந்தார். உலகறிந்தவர். அவர் பாட்டு என்றால், அவர் நடனம் என்றால் ஆடாத கால்கள் இல்லை, ஆடாத தலைகள் இல்லை. அவர் மீது அவ்வளவு ஒரு வெறி. இன்றும் அவருடைய இசை வந்தால் இளைஞர்கள் பலர் ஆடிக்கொண்டு தான் இருப்பார்கள். அப்படி ஒரு ஈடுபாடு, அப்படி ஒரு கவர்ச்சி, அப்படி உலகையே தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டிருந்த மன்னன் எப்படி மாண்டான்? காரணம் அவருடைய திமிர் என்று கூறவில்லை, அவருடைய ஆணவம். ஆம், தனக்கு மேல் யாரும் இல்லை, தனக்கு யாரும் சொல்லவும் வேண்டாம், தனக்கு எல்லாம் தெரியும் என்று இருந்தால் பாவம். அதை ஆணவம் என்று சொல்வதா, இல்லை வெகுளித்தனம் என்று சொல்வதா? சரி, ஏதோ ஒன்று பார்ப்போம். அவர் சிம்ம லக்கினம், லக்கினத்தில் சூரியன் புதன், துலாவில் குரு ராகு, ரிச்சிகத்தில் சனி, கும்பத்திலே சந்திரன், மேஷத்திலே செவ்வாய் கேது. சரி, இந்த ஜாதகம் என்ன ஜாதகம் என்று பார்த்தால், லக்னத்திற்கு சூரியன் புதன் சேர்ந்து புஷ்கல யோகம் கொடுத்து விட்டான். சரி, மூன்றிலே வெற்றி போல் கீர்த்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்திலே குரு ராகு சேர்ந்து குரு சண்டால யோகம் அருமையாக கொடுத்து விட்டான். கோடிக்கணக்கில் பணம் கொட்டும் அப்படி ஒரு யோகத்தை கொடுத்தான். யார்? 5 கோடிய குரு மூன்றிலே உட்கார்ந்தான். பிறகு லக்னத்திற்கு 4 சுகஸ்தானத்திலே சனி அமர்ந்து விட்டான். அமர்ந்து விட்டு லக்னத்தை பார்த்தான். லக்னத்தில் யார் இருக்கிறார்கள்? சூரியனும் புதனும். சனி பார்த்தான். சனி யார்? லக்னத்திற்கு 6, 7 கூடியவன். பார்த்ததால் அவருடைய தந்தை தாயால் பலன் இல்லை. சரி, 7 சந்திரன், மனைவி ஸ்தானம், கலத்திரஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி சந்திரன் யார் காலிலே? சதயம் ராகு காலிலே. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. திருமணமானது, குடும்பத்திலே நிம்மதி இருந்ததா? இல்லை. சரி, அதற்கு பின் பாகியத்திலே செவ்வாய் கேது, மேஷத்திலே. அந்த செவ்வாய் யார்? சுகாதிபதி, பாகியாதிபதி. அவனோடு கேது சேர்ந்தான். அந்த செவ்வாய் அமர்ந்தது சூரியன் கால். சரி, கேது யார்? அசுவினி கால். கேது காலிலே அமர்ந்து விட்டது. பாகியத்தை ஓஹோ என்று சேர்த்தாய். மலை போல பணம் வந்தது. இருந்ததா? இல்லை. ஏன்? அவன் அமர்ந்தது, செவ்வாய் அமர்ந்தது சூரியன் காலிலே அமர்ந்து விட்டான். உங்களுக்கு பொதுவாக சூரியன் 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ ஆட்சி பெற்றால் குடும்ப நிம்மதி இருக்காது. கையில இருக்கும் பணம் ஐஸ் கட்டி போல கரைந்து விடும். ஆகவே உஷாராக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இப்படி ஒரு ஜாதகத்தை எல்லாம் கொடுக்கிறேன். ஆம், அது மட்டுமல்ல, இந்த ஜாதகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நானும் உஷாராகத்தான் இருக்க வேண்டும். சரி, 12லே சுக்கிரன், கலத்திரக்காரகன். யார் காலிலே உட்கார்ந்தான்? புதன் காலிலே. அந்த புதன் யார்? 2, 11 கூடியவன். பொதுவாக சூரியனும் புதனும் சேர்ந்தால் கோர்ட்டு கேசு வக்கீல் பின்னால் தெரிவதே சரியாக இருக்கும். ஆம், தன்னுடைய தொழிலை விட அவர்கள் பின்னால் தெரிவதற்கே சரியாக காட்டிவிடும். 2 கூடியவன் சாதாரணமானவன் அல்ல, வீரங்களை கொடுத்து விடுவான். 11 கூடியவன் அதே புதன் பாதகத்தை கொடுத்து விடுவான். நீ சாப்பிடுவதோ ஒன்றுமில்லை, ஆனால் கோர்ட்டு கேசு வழக்கு தொல்லை தொந்தரவு அடியால் இப்படி சாப்பிட்டு விட்டு நீ சாப்பிடுவது வெறும் இட்லியாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த ஜாதகத்தை ஏன் கொடுக்கிறேன் என்றால், அங்காரகன் முக்கியமானவன். பாகியத்தை வாரி வாரி கொடுக்கும் அங்காரகன். கிங் ஆஃப் பாப் என்று பெயரும் கொடுத்தவன். அவர் சாதாரணமானவன் அல்ல. யார்? மைக்கேல் ஜாக்சன். அவர் 1972 சனி திசை வந்தது.
அந்த சனி திசை வந்ததும் அவர் இசை வெள்ளத்திலே முதல் படி காலை வைத்தார். அடே அப்பா, உச்சிக்கு உயர்ந்து விட்டார், பிரமாதமாக உயர்ந்து விட்டார். அதற்கு பின் 1991 ஆரம்பம். யார்? புதன். வந்தது வழக்கு, தொல்லை, தொந்தரவு, உடல் பிரச்சனை, இப்படி பாதகஸ்தானம் அல்லவா 2. அவன் காமித்து விட்டான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த புதன் யார் காலிலே? கேது காலிலே. சொல்லவா வேண்டும்? தேவையில்லா வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று அலைந்தார். உடலிலே டாக்டர்களே கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடி. படிப்படியாக உடல் திருத்தது. ஆம், தலையிலே கத்தையாக முடி தொங்கிக் கொண்டு அருமையாக பாப்பு சேர்த்து உலகத்தையே ஆட்டி படைத்த ஜாக்சன் அநியாயமாக படுத்து விட்டார். எப்பொழுது? புதன் தசை ஆரம்பம். அந்த புதன் தசை வந்தவுடன் 2008க்குள் அவர் படிப்படியாக படுக்கையில் படுத்து 25/6/2009 இறந்து விட்டார். ஆகவே உங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், நமக்கு ஜாதகத்திலே அங்காரகன் உயர்ந்து இருந்தால் பெரும் வாழ்க்கை மன்னனாக கொடுத்துடுவான். நான் தான் மன்னன் என்று மார்த்தட்டி கொண்டிருந்தால் அவனே நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விடுவான். அதாவது மண்ணுக்குள் மறைய வைத்து விடுவான். ஆகவே நாம் உஷாராக நிதானமாக அடுத்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருப்பது மிக மிக சிறப்பு. அதை விட்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்று கூறிய ராவணேஸ்வரர், அவர் கதை என்ன ஆனது? தெரியாதவர்கள் இல்ல. அதாவது ராமாயணத்தை நம்புகிறவர்கள் நம்பட்டும், இல்லாதவர்கள் இருக்கட்டும். அந்த ராவணேஸ்வரனுடைய ஜாதகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, மகாபாரதத்திலே துரியோதனன் நிலை என்ன ஆனது? ஆணவம். அந்த ஆணவத்தால் அழிந்து விட்டது. ஆம், அவர் இருந்தார் போனார், நான் பார்த்தேனா என்று கூறுபவர்களுக்கு ஒன்று கூறுகிறேன். நம்முடைய தாய் நமக்கு ஒரு படத்தை காட்டுகிறாள். அடே, இது உங்க தாத்தா, பார்க்கிறோம். தாத்தாவையே பார்க்கல, படம் இருந்தாரா போனாரா, இவர்தான் தாத்தாவா கேட்கிறோமா? இல்லை, இருந்திருப்பார், அவ்வளவுதான் தாய் காட்டுகிறாள். அதை போல நம்புகிறவர்களுக்குத்தான் இது. ஆகவே ஆணவமாக இருக்கக்கூடாது. அங்காரகன் 9 கிரகங்களிலே மிக 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 சக்தி வாய்ந்தவன். ஒரே ஒரு செகண்டிலே உலகத்தையே பஸ்மமாக்கி வரக்கூடிய கிரகம் அது. ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, அமைதி, அடக்கம் உங்களுக்கு வரும்பொழுது, செல்வம் வரும்பொழுது, உங்கள் புகழ் பெறும்பொழுது நீங்கள் அடக்கமாக இருந்தால் இமயத்தின் உச்சியிலே உட்காருவீர்கள். ஆணவம் அதிகாரம் வைத்துக் கொண்டால் மலை மீது இருந்து உருண்டு வந்து மலை அடிவாரத்திலே விழுந்து விடுவீர்கள். இதைத்தான் நான் கூறுகிறேன். ஜாதகத்தில் 9 கிரகங்களிலே மலை உச்சிக்கு கொண்டு செல்வது அங்காரகன் என்று கூறிவிட்டேன். அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம், ஆட்சி, நீச்சபங்கம், சந்திரனோடு கூடி சந்திரமங்கல யோகம் அமைப்பு பெற்றால் அவர்கள் சொல்லே மந்திர சொல் என்று மார்த்தட்டி கொள்வார்கள். உயர உயர சிலருக்கு தானே ஆணவம் வந்துவிடும். கடைசியில் அந்த ஆணவத்தால் அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் என்று தெரியாமல் போய்விடும். அதாவது பிரமாதமாக வந்துவிட்டால் நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் கூற வேண்டாம், இருக்க மாட்டேன் என்று அவர்கள் ஆணவத்தால் கொக்கரிப்பார்கள். கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை சுனாமி வந்தது போல் சூடு தெரியாமல் போய்விடுகிறது. இதை பல ஜாதகங்களை கண்டிருக்கிறேன். ஆகவே செவ்வாய் கற்றுத்தரும் பாடம் உயர உயர பணிவு வேண்டும். இது நான் பார்த்த ஜாதகங்களில் இந்த பலன் இருந்ததால் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.